வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இந்தியா. நியூசிலாந்து அணியை 4 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மகுடம் சூடியது. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரை வென்ற இந்திய அணிக்கு கோப்பை மற்றும் 19 கோடியே 45 லட்சம் ரூபாய் ரொக்கம் பரிசு. 2ஆம் இடம் பிடித்த நியூசிலாந்து அணிக்கு 9 கோடியே 75 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் இந்தியா நியூசிலாந்து ஆட்டத்தை கண்டுகளித்த ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடி தீர்த்தனர். ரொம்ப பெரிய பவுண்டரி ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை தொடரை இந்திய அணி வென்றது மிக்க மகிழ்ச்சி. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இரட்டிப்பு மகிழ்ச்சி என ரசிகர்கள் பேட்டி. ரோஹித் கேப்டன்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தோனிக்கு அப்புறம் 2வது தடவை ஃபைனல் வந்து 3வது தடவை 4வது தடவை ஃபைனல் வந்து நாடு முழுவதும் இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடி தீர்த்த ரசிகர்கள் தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாகம். சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி பாராட்டு. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை மீண்டும் இந்தியாவுக்கு வருவது பெருமை அளிப்பதாகவும் நெகிழ்ச்சி பதிவு. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. சாம்பியன்ஸ் ஒன்ஸ் அகைன் என்று குறிப்பிட்டு நெகிழ்ச்சி பதிவு. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகன் விருதை தட்டி சென்றார் ரோஹித் சர்மா. தொடர் நாயகன் விருதை தன் வசப்படுத்தினார் நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திரா. சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் கேப்டனாக அதிக ரன்கள் அடித்த 2வது வீரர் என்ற சாதனையை படைத்தார் ஹிட்மேன் ரோஹித். சனத் ஜெயசூர்யாவின் வாழ்நாள் சாதனையை தகர்த்து எறிந்து அசத்தல். ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறப்போவதில்லை என இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா திட்டவட்டம். இனி வதந்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் வேண்டுகோள். இந்திய அணி சிறந்த இடத்தில் இருக்கும்போது அணியை விட்டு வெளியேற வேண்டும் என ஓய்வு குறித்த கேள்விக்கு விராட் கோலி பதில். அடுத்த 8 ஆண்டுகளுக்கு உலகை எதிர்கொள்ள இந்திய அணி தயாராக இருப்பதாகவும் பேட்டி. சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் சுப்மன் கில் அடித்த பந்தை அற்புதமாக கேட்ச் பிடித்த நியூசிலாந்து வீரர் கிளென் பிலிப்ஸ் மீண்டும் ஒருமுறை சூப்பர்மேன் போல் பறந்து சென்று கேட்ச் பிடித்ததால் ரசிகர்கள் வியப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடக்கம். வக்பு திருத்த மசோதாவை நிறைவேற்றுதல், மானிய கோரிக்கைகளுக்கு ஒப்புதல் பெற மத்திய அரசு திட்டம். வாக்காளர் பட்டியலில் முறைகேடு, மணிப்பூர் வன்முறை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து புயலை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். தொகுதி மறுசீரமைப்பு, ஹிந்தி திணிப்பு, நிதி பகிர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப திமுக எம்பிக்கள் முடிவு. தேசிய அளவிலான கவனத்தை ஈர்க்க அனைத்து எம்பிக்களும் ஒன்றுபட்டு செயலாற்றிட வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். தொகுதி மறுவரையறை, நிதி பகிர்வு, மும்மொழி கொள்கை வழியாக இந்தி திணிப்பு என்று தொடர்ச்சியாக பாஜக அரசு வஞ்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 50,000 பேருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரம்மாண்ட ரோட் ஷோவில் பங்கேற்கிறார்.
முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை மறைமுகமாக எச்சரித்த எடப்பாடி பழனிசாமி. உட்கட்சி விவகாரம் குறித்து பொது வெளியில் பேசக்கூடாது என அறிவுரை. அதிமுக யாருடன் கூட்டணி அமைக்கும் என மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. கூட்டணி குறித்த முடிவை தலைமை எடுக்கும் எனவும் திட்டவட்டம். அதிமுகவுடன் தங்களுக்கு எந்த மன வருத்தமும் இல்லை என பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். சட்டப்பேரவை தேர்தலின் போது கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் திட்டவட்டம். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோரி கடலூரில் ஆர்ப்பாட்டம் நடத்த தமிழக வெற்றிக் கழகம் திட்டம். அடுத்த வாரம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டத்தில் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல். மீனவர்கள் பிரச்சினையை விஜய் கையில் எடுத்திருப்பது நல்ல விஷயம் என திருமாவளவன் பாராட்டு. மகளிர் குழுக்கள் மூலம் மது விலக்கு குறித்து மக்களிடையே பிரச்சாரம் மேற்கொள்வது விசிகாவின் அடுத்த கட்ட செயல் திட்டம் எனவும் பேட்டி. நல்ல விஷயம். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அரசியல் கட்சிகள் பல்வேறு களங்களில் போராடுவது அவசியமானது. ஆக மீனவர்களுடைய பிரச்சனையை அவர் கையில் எடுக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் குறித்து துப்பு கொடுத்த இளைஞர்கள் 2 பேர் கொலை செய்யப்பட்ட விவகாரம். பெரம்பூர் காவல் நிலைய போலீசார் கூண்டோடு பணியிட மாற்றம். மதுரையில் ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு வெளியே தீ விபத்து. பணியாளர்கள் தங்கியிருந்த அறைக்கும் பரவியதால் பரபரப்பு. கோவை வடவள்ளி அருகே நாய் குரைத்ததால் டென்ஷனான காட்டு யானை. நாயை ஆக்ரோஷமாக தாக்க ஓடி வந்த சிசிடிவி காட்சி. கரூர் அருகே மகா சோழியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு ட்ரோன்கள் மூலம் வானில் கண்கவர் நிகழ்ச்சி. வானில் தத்ரூபமாக தோன்றிய தெய்வங்களை கண்டு மெய்மறந்த பக்தர்கள். குடமுழுக்கு விழாவையொட்டி விமர்சையாக நடைபெற்ற பவளக்கொடி கும்மியாட்டம். நீலம் பச்சை வண்ண ஆடையில் இசைக்கு ஏற்ப நடனமாடி அசத்திய கலைஞர்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி திருவொற்றியூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட படகு போட்டி. கடல் நீரை கிழித்துக் கொண்டு எல்லை நோக்கி சீறி பாய்ந்த படகுகள் கண்டு ரசித்த மக்கள். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். வரும் 12ஆம் தேதி 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி.
குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் உள்ள மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் வெடித்த வன்முறை. சாலைகளில் தடுப்புகளை ஏற்படுத்தி பெண்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம். தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யா ராவ் சர்வதேச கும்பலுடன் தொடர்பு. வீடியோ ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் இறங்கிய சிபிஐ அதிகாரிகள். தெலுங்கானாவில் சுரங்க மேற்கூரை இடிந்த விபத்தில் சிக்கிய தொழிலாளர் ஒருவர் உடல் கண்டெடுப்பு. மற்ற 7 பேரை மீட்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இறந்தவரின் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்மார்க்கில் கோலாகலமாக தொடங்கிய பனிச்சறுக்கு போட்டி. ஏராளமான மக்கள் போட்டிகளில் பங்கேற்று உற்சாகம். கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா தேசிய உயிரியல் பூங்காவில் 6 குட்டிகளை ஈன்ற புலிகள். குட்டி புலிகள் செய்யும் கியூட்டான சேட்டைகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் விமர்சையாக நடைபெற்ற ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். ஒருவர் மீது ஒருவர் வண்ண பொடிகளை தூவியும் பாரம்பரிய முறைப்படி பெண்கள் கம்பால் அடித்தும் உற்சாகம். நிலவின் மேற்பரப்பின் அடிப்பகுதியில் உறைபனி இருப்பதை உறுதி செய்தது சந்திரயான் 3 விண்கலம். ஆய்வு செய்தால் உறைபனிக்கான காரணத்தை கண்டறிய முடியும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் நம்பிக்கை. ஜஸ்டின் ட்ரூடோ விலகலை தொடர்ந்து கனடாவின் புதிய பிரதமராகிறார் மார்க் கார்னி. லிபரல் கட்சியின் தலைவராக தேர்வாகியுள்ள மார்க் கார்னி கனடாவின் 24வது பிரதமராக பதவியேற்கிறார். தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள அமைதி பேச்சுவார்த்தையை தாமதப்படுத்துகிறார் ஜெலன்ஸ்கி. ஒரே ஒரு பட்டனை தட்டினால் மொத்த உக்ரைனும் முடங்கும் என்றும் அதிபர் டிரம்பின் நண்பர் எலான் மஸ்க் எச்சரிக்கை. இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் வீராங்கனை ஹரினா சபலென்கா 3வது சுற்றுக்கு முன்னேற்றம். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இத்தாலி வீரரை வீழ்த்தி 3வது சுற்றுக்கு முன்னேறினார் அமெரிக்காவின் டெய்லர் பிரிட்ஸ். ஜெய்ப்பூரில் 2வது நாளாக நடைபெற்ற 25வது சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விருதுகள் வழங்கும் விழா. நடிகர்கள், நடிகைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. லண்டனில் சிம்போனி அரங்கேற்றத்தை முடித்துவிட்டு இன்று சென்னை திரும்பும் இசைஞானி இளையராஜா. அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்க ஏற்பாடு. சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்காததால் நடிகை ராஷ்மிகா மந்தனாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். உரிய பாதுகாப்பு வழங்க கோரி குடவா சமூகத்தினர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம். குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டுமென்றால் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். சேலத்தில் பாடகரும் நடிகருமான கிரிஷ் கருத்து. ஆசிரியர்களை பத்தி அவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்றாங்க. தண்டனை அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் சார். அது